சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதனாலதான் நான் உங்களுக்கு இங்க ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். கௌதம், என்னாச்சுமா? ஏன் பதட்டமா வர? பதட்டம்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சந்தோஷத்துலதான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ் கௌதம். என்ன சிந்து, என்ன சொல்றீங்க? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காதீங்க கௌதம். எங்க கோயம்புத்தூர் ஆசிரமத்துக்கு நீங்க 2 லட்சம் ரூபாய் டொனேட் பண்ணிருக்கீங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கௌதம். என்னடா என்கிட்ட கூட சொல்லல? உங்ககிட்ட கூட சொல்லலையாமா? எனக்கே தெரியாத. இப்பதான் ஆசிரமத்துல இருந்து போன் பண்ணாங்க. சிந்துவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தவங்க 2 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. எனக்கும் ஒண்ணுமே புரியல. யாரா அது? நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு 2 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்திருக்காங்கன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சத்தியமா உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்புறம் அவங்க கிட்டயே கேட்டப்பதான் கௌதம்னு பேர் சொன்னாங்க. அப்புறம் தான் உங்க ஞாபகம் வந்துச்சு. பாத்தீங்களா, நீங்க என்ன உங்க ஃப்ரெண்டா கூட நினைக்கல. அதனாலதான் என் ஞாபகம் உங்களுக்கு வரவே இல்லை. ஐயோ, அப்படிலாம் இல்ல. சாரி, நாம இப்பதானே பாத்திருக்கோம். அதனால திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகல. அவன் என்கிட்ட கூட சொல்லவே இல்லையேமா. சொல்லியிருந்தா இன்னும் 2 லட்சம் ரூபாய் சேர்த்து கொடுத்திருப்பேனே. ஐயோ, இதுவே அதிகம்மா. எல்லாரும் 1000 2000 தான் கொடுப்பாங்க. நீங்க 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கீங்க. இதுக்கே நான் உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஐயோ சிந்து, எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? நீங்க தானே ஹெல்ப் பண்ணதை வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. அதனாலதான் அம்மா கிட்டையும் சொல்லல, உங்ககிட்டயுமே சொல்லல. இல்ல, நான் அந்த மீனிங்ல சொல்லல. நல்ல விஷயம் பண்ணா 4 பேருக்கு சொல்லலாம்ல. அப்பதான் அந்த 4 பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அத பார்த்துதான் 4 பேர் ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி வருவாங்க. அதனால நல்ல விஷயத்த 4 பேருக்கு சொன்னா அது தப்பெல்லாம் இல்ல. சிந்து, இப்பதாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை பத்தி பேசிட்டு வந்தோம். இவ்ளோ கஷ்டப்பட்டு வளர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு அவன் சொன்னப்போ என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி படிச்சு மேல வரணுமா. கண்டிப்பா வருவாங்கம்மா. உங்க பையன் தான் கொஞ்சம் டொனேஷன் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா கஷ்டப்படுறவங்க மேல வந்துருவாங்க. சிந்து, உன்னை நினைச்சா உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்குமா. ஆமா, உனக்கு ஒரு அம்மா இருக்கிறதா கௌதம் சொன்னா. ஒரு நாள் கூட்டிட்டு வாயே, அவங்களையும் பார்க்கலாம். அப்படியாம்மா? சரி, நீங்க எப்படியும் கொஞ்ச நாள் இங்க இருப்பீங்கல்ல? கண்டிப்பா இருப்போம் சிந்து. இன்னும் ஆபரேஷனே ஸ்டார்ட் பண்ணல. ஆபரேஷன் முடிச்சிட்டு ரெஸ்ட் கூட இங்க தான் எடுக்கலாம்னு இருக்கோம். அதனால நீங்க எப்ப ஃப்ரீனாலும் உங்க அம்மாவை கூட்டிட்டு வாங்க. சரி கௌதம், கண்டிப்பா நான் என் அம்மா கிட்ட சொல்றேம்மா. அவங்கள ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு நாள் வர சொல்றேன். நீங்க ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடிக்குள்ள அவங்கள பாத்துடலாம். உன்னோட அம்மா யாருன்னு பாக்குறதுக்கு நானும் ரொம்ப ஆசையா இருக்கேம்மா. நான் கூட உங்களை பத்தி அவங்க கிட்ட நிறைய பேசிட்டேம்மா. இப்ப நீங்க டொனேஷன் கொடுத்த விஷயம் கூட அவங்களுக்கு தெரியும். அதனால நீங்க பேசுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நாங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து தான் வந்திருக்கோம். அவங்களும் கண்டிப்பா உங்களை பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அப்புறம் என்ன சிந்து, இன்னைக்கே போனை போட்டு வர சொல்லுங்க. நாளைக்கோ நாளாண்டைக்கோ என்னைக்காவது ஒரு நாள் ஃப்ரீயா மீட் பண்ணி பேசிடலாம். சரி, ஓகே. கௌதம் அம்மா உன்னை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னு நான் அம்மா கிட்ட போய் சொன்னேன். அவங்களுக்கும் கௌதமையும் அவங்க அம்மாவையும் பார்க்கணும்னு ஆசையா தான் இருந்துச்சு. எங்க ஆசிரமத்துக்கு 2 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்த விஷயமே அம்மாக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால அவங்களும் உடனே பார்க்கலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கோவில்ல போய் மீட் பண்ணோம். ஏன் சிந்து, நீ அம்மாவை தத்தெடுத்த விஷயம் கௌதம்க்கு தெரியுமா? அவங்க அம்மா கிட்ட சொன்னியா? அன்னைக்கு கோவில்ல வச்சு பேசும்போது எல்லாமே சொன்னேன். அவங்களுக்கும் அதை கேட்டுட்டு என் மேல மரியாதையும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனாலேயே என்னமோ அன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்த டக்குன்னு ஈஸியா கேட்டுட்டாங்க. நான் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் மட்டும் இல்ல, அம்மா கூட அதை எதிர்பார்க்கல. சொல்ல போனா அவங்க அப்படி ஒரு விஷயத்த கேட்பாங்கன்னு கௌதம்க்கு கூட தெரியாது. கௌதமே அதை கேட்டு ஷாக் ஆயிட்டாரு.
ஆனா அன்னைக்கு கௌதம் பேசின விதத்தை பார்த்துதான் எனக்கு அவர் மேல ஒரு ரெஸ்பெக்டே வந்துச்சு. அப்படி என்னதான் நடந்துச்சு கோவில்ல? என்ன கேட்டாங்க அவங்க? ஓம் அன்புலட்சுமியே போற்றுவோம், அன்னலட்சுமியே போற்றுவோம், அமிர்தலட்சுமியே போற்றுவோம், அம்சலட்சுமியே போற்றுவோம், அருள்லட்சுமியே போற்றுவோம், அஷ்டலட்சுமியே போற்றுவோம், அடகலட்சுமியே போற்றுவோம், ஆனந்தலட்சுமியே போற்றுவோம், ஆகமலட்சுமியே போற்றுவோம், ஆதிலட்சுமியே போற்றுவோம். சிந்து 2-3 நாளா உங்களை பத்தி தாமா பேச்சு. உங்க உடம்பு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லையா? ஏதோ இருக்கேம்மா, அதை சரி செய்யணும். அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். என்ன விடுங்க. இப்படி ஒரு பொண்ணுக்கு அம்மாவா இருக்கிறது உண்மையிலேயே பெரிய சந்தோஷம்தான்ல. சிந்து தான் என்ன நல்லா பாத்துக்கிறா. உடம்பு சரியில்லாம இருக்கும்போது என்னடா பர்த்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் உங்க பொண்ணு தான் என்னை வெளியில கூட்டிட்டு வந்து எல்லார் முன்னாடியும் பர்த்டே கொண்டாட வச்சா. அப்பவே உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சிந்துவை பத்தி நீங்க மட்டும் இல்லம்மா, பாக்குற எல்லாருமே இததான் சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு, இப்படி ஒரு பொண்ணு பிறக்கறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு இப்படி எவ்வளவோ சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, சிந்து சொல்லலாமா இவங்க கிட்ட? சிந்துவுக்கு நான் அம்மாவே கிடையாது. சிந்துவும் என் பொண்ணு கிடையாது. சிந்து இருந்த அதே ஆசிரமத்துல தான் நானும் இருந்தேன். நான் பெத்தெடுத்த குழந்தைங்கெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. சிந்து தான் என்ன நல்லா பாத்துக்கிட்டா. இவளுக்கும் யாரும் இல்ல, எனக்கும் யாரும் இல்ல. அதனால என்ன அம்மாவா அவ தத்தெடுத்துக்கிட்டா. என்ன சிந்து, அப்படியா? நீங்க 2 பேரும் அம்மா பொண்ணு இல்லையா? ஆனா உங்களை பார்த்தா அப்படி ஒரு அந்யோன்யமா இருக்கீங்களே. உண்மையான அம்மா பொண்ணு கூட இவ்ளோ பாசமா இருக்க மாட்டாங்க. ஆமாமா, எனக்கு கூட சிந்து சொன்னப்போ ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. எப்பவுமே அம்மா அம்மான்னு நிறைய பேசிட்டு இருப்பாங்க. பட் இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. சிந்து,